Hi, this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது corn cheese ball. இது ஒரு ஸ்டார்ட்டராவோ இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு முதல்ல ஒரு பெரிய பவுல்ல பன்னீர் 200 கிராம், processed cheese 250 கிராம், மீடியம் சைஸில் வேக வச்ச உருளைக்கிழங்கு 2, வேக வச்ச சோளம் 1 கப்பு, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2, பொடியாக நறுக்கின இஞ்சி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, உப்பு தேவையான அளவு, க்ரஷ்டு மிளகாய் 1/2 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 ஸ்பூன். இது எல்லாமே ஒரு ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே கையில் நல்லா பிசைஞ்சுக்கோங்க, எல்லாம் சேர்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு தேவையான சைஸில் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பால்ஸ் எல்லாம் டிப் பண்ணுறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் மைதா 1/2 கப், சோள மாவு 1/2 கப், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஃபோர்க்கால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி செமி திக் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாலை எடுத்துக்கோங்க. அந்த மாவில் நல்லா டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸில் நல்லா புரட்டிக்கோங்க. திரும்பி அதே ப்ரொசீஜர் செய்யுங்க. திரும்பி மாவில் டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பால்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 முறை எதுக்கு பண்ணுறோன்னா, உள்ளே இருக்கிற சீஸ் எல்லாம் எண்ணெய் சூட்டுக்கு வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இதை நம்ம பண்ணுறோம். இப்போ எல்லா பால்ஸும் ரெடி பண்ணிக்கிட்டோம். ஃப்ரிட்ஜில் 15லேருந்து 30 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ணி வச்சுங்கிற எல்லா பால்ஸையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பால்ஸ் எல்லாம் நடுவில் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. நான் கடலை யூஸ் பண்ணிங்கன்னா நுரை வருது, நீங்கள் நார்மல் ரீஃபண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார்ன் சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த கார்ன் சீஸ் பால் சாஸ், டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா மயோனைஸ் கூட சூடாக பரிமாறுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.